இந்த நாட்டில் எவ்வளவு பேர் இருக்கிறான், வித்தியாசமானவன் இருக்கிறான், வேடிக்கையானவன் இருக்கிறான். அவனெல்லாம் இனம் தெரிஞ்சு திருந்தாதவனை திருத்த முயற்சி பண்ணாதீங்க. திருந்தரவனை பார்த்து அவனுடைய உள்ளத்திலே நல்ல விதைகளை விதைப்பதற்கு நாம் தயாராகி விட்டால் நிச்சயமாக நாம் அத்தனையும் 200 என்ற இலக்கை அடைந்தே தீருவோம். இத நம்பிக்கை. ஏன்னா வேடிக்கையான மனிதர்கள் இந்த உலகத்தில் இருப்பான் சார். எல்லாருமே நல்லவன் சொல்ல முடியாது. சில பேர் அப்படிதான் இருக்கும். எல்லா குடும்பத்திலும் சந்தோஷமா இருக்கிறோமா இல்லையா சார்? மனசாட்சியோட கேட்கிறேன். தமிழ்நாட்டில் அமைதி இருக்கு சார், மகிழ்ச்சி இருக்கு சார், குடும்பத்துல கலகலப்பு இருக்கு சார், கலவரம் இல்லை சார். இதை விட ஒரு ஆட்சிக்கு என்னையா பெருமை வேணும்னு நான் கேட்கிறேன். எங்க வீட்டு அம்மாவே சொல்லிச்சு, மாசம் நீ தான் ரேஷன் கடைக்கு போற, இந்த மாசம் நான் போறேன்யா, நீயே போய் வான்னு. சாயந்தரம் தான் சார் எனக்கு டிவியில செய்தி தெரிஞ்சது, 3000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு. அப்பதான் சார் தெரிஞ்சது. அந்த 3000 கிடைக்கிறதுக்காக அவ அன்னைக்கு போறேன்னு சொன்னா பாத்தீங்களா? அன்னைக்கு பூரா அந்த முகத்துல பார்த்த மகிழ்ச்சி கல்யாணம் பண்ணும் போது கூட அந்த மகிழ்ச்சி இல்லையா? அந்த முரட்டு கால படத்தை பாரதி ராஜா என்னமா டைரக்ட் பண்ணிக்கிறாருன்னா, யோ தெரிஞ்சா பேசி தெரியலாம் சாப்பிடு. முரட்டு கால படத்தை எஸ்பி முத்துராம ஐயா தான் டைரக்ட் பண்ணாரு. தப்பா பேசுற செல்லம், இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்கிறேடி. சாம்பார்ல ஏண்டி உப்பு போடணும்ன்றத மட்டும் மறந்தேன். அந்த அம்மாவே சிரிச்சிட்டுது சார். இப்பெல்லாம் வார்த்தைகளில் கூட வன்முறை இல்லை தமிழ்நாட்டில் என்றால் அந்த வசந்த காலம் இந்த காலம் தான். எதற்கெடுத்தாலும் வடக்கு தான் வரும்னு நம்ம பேசுவோம். இப்போ வடக்கில் இருக்கிற தலைவர்கள் என்ன சொல்றாங்க? வருகிற தேர்தலிலே சந்திக்க இண்டி கூட்டணி சந்திக்க வேண்டும் என்றால், வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு தலைமை ஏற்பது மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் தான் என்று உத்தர் தாக்கரே இன்றைக்கு வாய்மொழி மொழிந்திருக்கிறார் என்றால் சார், ஒவ்வொரு தமிழனும் பூரிப்படைய வேண்டிய காலமையா இந்த காலம். தமிழக முதல்வர் திராவிட மாடல் நாயகன் தளபதி அவர்களுடைய பிறந்த நாள் வாழ்த்தரங்கமாக இது அமைந்திருக்கிறது. அறிஞர் கால்டுவெல் எழுதுகிறார், நான் அறிந்த 42 மொழிகளிலே வாழ்த்துவதற்கு என்று ஒரு மொழி உண்டு என்றால் அது தமிழ் மொழிதான் என்று எழுதி வைத்திருக்கிறார். நான் இப்படி சொல்லி தொடங்குகிறேன். அன்னை தமிழ் போல, அன்னை தமிழினுடைய சிகரத்தை தொட்ட உயரம் போல எங்கள் முதல்வரின் ஆயுள் நீடிக்க வேண்டும் என்று, உலகில் சூரியன் உள்ள வரையில் இந்த சூரிய நாயகன் பிரகாசமாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய அனுபவ வயதில் வைத்து வாழ்த்துகிறேன். இந்த மேடையிலே ஒரு பெரிய சிறப்பு. இந்த காலகட்டத்தை சார்ந்த ஒரு பிள்ளை, நம்முடைய நிஷா, ஆரம்ப காலத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் காலத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இயக்க உணர்வுகளை எல்லாம் உள்வாங்கிய பெருமை இந்த அரங்கத்தை முதலில் தொடங்கி வைத்த ஐயா தமிழறிஞர் சண்முக வடிவேலுக்கு 90 வயது நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு வயது. 90 வயதிலும் திருவாரூரில் இருந்து புறப்பட்டு நேற்றைக்கு காரைக்குடியிலே அன்னை தமிழுக்கு பெருமை சேர்க்கிற விழாவில் பங்கேற்று இன்றைக்கு இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அந்த ஆர்வத்தை தந்தவர் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வாழ்த்தரங்கம் என்பதைத்தான் நான் பெருமையாக கருதுகிறேன். சென்ற இடமெல்லாம் சிரிப்பலை மட்டுமல்ல, சிந்தனை விதைகளையும் விதைக்கக்கூடிய பெருமை அண்ணன் லியோனி அவர்களுக்கே இருக்கக்கூடிய இயல்பான பேச்சு என்பதனால் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி, அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய 2026 நடைபெறுகிற தேர்தலிலே 200 தொகுதிகளை கைப்பிடித்து விட்டோம் என்ற பெருமித மகிழ்ச்சியோடு வீற்றிருக்கிற சபையைத்தான் நான் கண் முன்னால் பார்க்கிறேன். நம்பிக்கைதான் வாழ்க்கை. காரணம், அந்த நம்பிக்கையை விதைத்து தமிழையும் தமிழனையும் தலைநிமிர வைத்த ஒரு நாயகன் உண்டு என்றால் நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய நாயகன் தளபதி அவர்கள்தான் என்பதை கடந்த ஆண்டுகளாக நாம் உணர்கிறோம். கூனி குறுகி இருந்தான் ஒரு காலத்தில் தமிழன், இப்பொழுதுதான் தலைநிமிர தொடங்கி இருக்கிறான்.
நிமிர்ந்த தலை நிமிர்ந்தபடியே இருக்க வேண்டும் என்றால் 26லும் அந்த அமைப்பை நாம் உருவாக்கி அமர வைப்பதுதான் நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும் என்று நான் பெருமையாக இந்த இடத்தில் வாழ்த்தரங்கத்தில் பேச கடமைப்பட்டு இருக்கிறேன். அன்பானவர்களே, அன்பு சகோதரி, ஒரு கலகலப்புக்காக அவர்கள் பேசினார்கள். இடையிலே கருத்துக்களையும் விதைத்தார்கள். 7 ஜென்மத்துக்கும் இதே புருஷன் அப்படின்லாம் பேசினாங்க. நாங்களும் கோயிலுக்கெல்லாம் போகிறவங்க தான். அந்த அம்மா வேண்டிச்சு, முருகா 7 ஜென்மத்துக்கும் இவன் தான் எனக்கு புருஷனாக வரணும். நம்மால் வேண்டனா, முருகா இதுதான் எனக்கு 7வது ஜென்மமாக இருக்கணும்னு வேண்டனா. ஏன்னா அவங்களுக்கு வாய்ச்சர வைக்கிறதானே வரமே கேட்பான். சார், நான் ஒன்றே ஒன்று சொல்லட்டுங்களா? நிறைய திட்டங்களே திராவிட மாடல் ஆட்சிக்கு சாட்சி இல்லையா சார்? சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் யோசிங்க. எதற்கெடுத்தாலும் வடக்கு தான் வரும்னு நம்ம பேசுவோம். இப்போ வடக்கில் இருக்கிற தலைவர்கள் என்ன சொல்றாங்க? வருகிற தேர்தலிலே இண்டி கூட்டணி சந்திக்க வேண்டுமென்றால், வெற்றி பெற வேண்டுமென்றால் அதற்கு தலைமை ஏற்பது மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள்தான் என்று உத்தர் தாக்கரே இன்றைக்கு வாய்மொழி மொழிந்திருக்கிறார் என்றால், சார், ஒவ்வொரு தமிழனும் பூரிப்படைய வேண்டிய காலமையா இந்த காலம். அவன்தான் தலைமை தாங்குவான், நாம பின்னாடி போவோம்ன்ற காலம் போய் தெற்கே தலைமை ஏற்க வேண்டும். அப்பொழுதுதான் வடக்கே ஜெயிக்கும் என்கிற ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கிறது என்றால், அப்படிப்பட்ட பெருமையை உருவாக்கியவர் நம்முடைய தன்னம்பிக்கையின் சிகரமாக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் அவர்கள்தான். ஏன் தெரியுமா? அவர்கள் நேற்றைய தலைமுறையை சிந்திக்கிறவர் அல்ல. யார் நல்ல தலைவன் தெரியுமா? நாளைய தலைமுறையை சிந்திப்பவன் தான் நல்ல தலைவன் என்றால், நாளைய தலைமுறையாக சிறப்பாக இருக்கக்கூடிய இன்றைய இளைய தலைமுறைக்கு ஏற்றமிகு திட்டங்களை எல்லாம் தீட்டி செயல்படுகிற அத்தனை பெருமைகளையும் நாம் அறிந்தவர்கள். சார், நான் ஒன்னே ஒன்று சின்ன விஷயம்தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. எல்லா குடும்பத்திலும் சந்தோஷமாக இருக்கிறோமா இல்லையா சார்? இந்த மனசாட்சியோட கேட்குறேன். தமிழ்நாட்டில் அமைதி இருக்குது சார், மகிழ்ச்சி இருக்குது சார், குடும்பத்தில் கலகலப்பு இருக்குது சார், கலவரம் இல்லை சார். இதை விட ஒரு ஆட்சிக்கு என்னையா பெருமை வேணும்னு நான் கேட்குறேன். என்ன வேணும் சொல்லுங்க பார்ப்போம். எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சி கிடைக்கிறது. எல்லா இடங்களிலும் வாழ்வாதாரத்தோடு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எல்லா இடங்களிலுமே கல்வி சாலையிலிருந்து இறைவனுடைய கருவறை வரையிலே அத்தனை பெருமைகளும் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்றால், இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஐயா அவர்கள் ஏறத்தாழ ஒரு 3000 கோவில்களுக்கு மேலாக கும்பாபிஷேகத்தை இந்த ஆட்சியில்தான் இந்தியாவே பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்றால், எத்தனையோ கும்பாபிஷேக வைபவங்களில் நான் பங்கேற்றவன். அதனால் கண்கூடாக பார்த்தவற்றை பதிவு செய்கிறேன். அப்படி என்றால் அரசியல் பக்கமாக இருந்தாலும் சரி, அது ஆன்மீக பக்கமாக இருந்தாலும் சரி, எல்லா இடங்களிலும் எல்லா நிலைகளிலும் ஏற்றத்தை காணுகிற ஒரு அற்புதம் இந்த ஆட்சியில் தான் நம்முடைய தளபதி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். அருமை பெரியோர்களே, ஜனவரி மாதம் எங்கள் வீட்டம்மாவே சொல்லிச்சு, மாதம் நீ தான் ரேஷன் கடைக்கு போகிற, காய்கறி கடைக்கு போகிற, மளிகை கடைக்கு போகிற. இந்த மாதம் நான் போகிறேன்யா, 26 தொடங்கி நான் போகிறேன்னா அப்புறம்தான் எனக்கு மனசுக்கு பரவாயில்ல, அழகான உன்னுடைய அன்பை பாராட்டுறேன், நீயே போய் வான்னு. சாயந்தரம்தான் சார் எனக்கு டிவியில் செய்தி தெரிஞ்சுது, 3000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு அப்போ தான் சார் தெரிஞ்சது. அந்த 3000 கிடைக்கிறதுக்காக அவள் அன்னைக்கு போகிறேன்னு சொன்னா பார்த்தீங்களா? அன்னைக்கு பூரா அந்த முகத்தில் பார்த்த மகிழ்ச்சி கல்யாணம் பண்ணும்போது கூட அந்த மகிழ்ச்சி இல்லையா? காரணம், ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்க வேண்டும் என்றால் வாழ்வாதாரத்துக்கு தேவையான செல்வத்தை அள்ளி வழங்குகிற மகளிரின் உரிமை தொகை எந்த மாநிலத்திலையா இருக்கு? இப்ப என்ன விஷயம் தெரியுமா? இப்போ 1000 ரூபாய் வாங்குறாங்க உரிமை தொகை.
26 ஆட்சி மீண்டும் அமர்கிற போது 2000 அது உயர்த்தப்படுகிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி இன்றைக்கே கிடைத்திருக்கிறது என்றால் வாழ்வாதாரத்துக்கு இன்னொரு விஷயம் அதில் உள்ள நுட்பமா பார்க்கணும். நீங்க உரிமை தொகை 1000 ரூபாய், மகள் கல்வி கற்க வேண்டும் என்றால் கல்லூரி வாசல் கனவாகவே போகிவிட்ட பல பிள்ளைகள் இருக்கையா, பல பிள்ளைகள் இருக்கு. நான் அரசு பள்ளியில 36 ஆண்டுகள் ஆசிரியராக இருந்தவன். எனக்கு தெரியும் அந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருந்து வாடிய பயிர்கள் எப்படி சோர்ந்து போய் விட்டார்கள் என்று. அத்தனை பிள்ளைகளையும் இன்றைக்கு துளிர்விட்டு தளிர்விட்டு செழிப்பாக வருகிறார்கள் என்றால் அந்த கல்லூரி வாசலிலே அந்த பெண் தலை நிமிர்ந்து உள்ளே போவதற்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகைதான் உதவுகிறது, ஊன்றுகோலாக இருக்கிறது என்றால் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பு தோழர்களே, ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள், வருகிற தேர்தலிலே நீங்கள் எதையும் யாரையும் எதையும் சொல்ல வேண்டாம். என்னுடைய கருத்து, நாம் செய்திருக்கிற சாதனைகளை மட்டும் மக்களுக்கு மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தினாலே போதும், அவர்கள் தானாகவே வாக்கு வங்கிக்கு வந்து வாக்களிப்பார்கள் என்பது என் நம்பிக்கை. எங்கே சின்ன தவறு நடக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். காரணம் சிறியதாகத்தான் இருக்கும், அதுவே பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதை நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும். ஒரு பிரபலமான பிரைவேட் ஹாஸ்பிட்டல் சார், பிரபலமான ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல தினம் காலையில் 11:30 மணிக்கு ஐசியூ வார்டில் ஒன்று அவுட் ஆகிடும் சார். அந்த ஹாஸ்பிட்டலே ஸ்தம்பிச்சு போச்சு, எப்படிடா இதுன்னு. மறுநாள் அதே மாதிரி 11:30 மணிக்கு ஒன்று ஐசியூ வார்டில் அட்மிட் ஆனது போயிட்டுது. 3வது நாளும் போயிட்டுது சார். என்னடா டெய்லி 11:30 மணிக்கு ஐசியூ வார்டில் ஒவ்வொரு பேஷண்ட்டாக போகுது, என்ன காரணம்னு புரியாமல் தடுமாடிட்டு இருக்கிற போது 4வது நாள் ஒரு ஆளை வச்சு அங்கே செக் பண்ணாங்க சார். அப்போ தான் தெரிஞ்சது 11:30 மணிக்கெல்லாம் அந்த ரூமை க்ளீன் பண்ண வர்ற அந்த ஆயா தொடப்பத்தை எடுத்துன்னு உள்ளே வந்து அந்த அந்த பேஷண்ட்டுக்கு போகுது பார்த்தீங்களா ஆக்சிஜன், அந்த ப்ளக்கை எடுத்துட்டு தன்னுடைய செல்போன் ப்ளக்கை வச்சு சார்ஜ் போடுறது. அப்போ தான் தெரிஞ்சது அந்த ப்ளக்கை எடுத்ததுனால்தான் 3 நாளாக இந்த 3 போகுதுன்ற உண்மை ஹாஸ்பிட்டலுக்கே தெரிஞ்சதுன்னா. காரணம் சின்னதாக இருக்கலாம், ஆனால் சிக்கல்களுக்கு காரணம் அதுதான் என்பதனாலே இந்த நாட்டில் எவ்வளோ பேர் இருக்கிறான், வித்தியாசமானவன் இருக்கிறான், வேடிக்கையானவன் இருக்கிறான். அவனெல்லாம் இனம் தெரிஞ்சு திருந்தாதவனை திருத்த முயற்சி பண்ணாதீங்க. திருந்தரவனை பார்த்து அவனுடைய உள்ளத்திலே நல்ல விதைகளை விதைப்பதற்கு நாம் தயாராகிவிட்டால் நிச்சயமாக நாம் அத்தனையும் 200 என்ற இலக்கை அடைந்தே தேருவோம். இதை நம்பிக்கை, அந்த முடியும் என்ற நம்பிக்கையோடு நம்ம பயணம் பண்ணணும். ஏன்னா வேடிக்கையான மனிதர்கள் இந்த உலகத்தில் இருப்பான் சார். எல்லாருமே நல்லவன் சொல்ல முடியாது, சில பேர் அப்படி தான் இருக்கும். எங்கேயே நான் சானிட்டோரியத்தில் இறங்கி ட்ரெயினை விட்டு இறங்கி நான் காலையில் வாக்கிங் வரேன் சார். வாக்கிங் வரும்போது ஒருத்தன் ஸ்கூட்டரில் போனவன் என்னை பார்த்துட்டு சொன்னான், உட்காரு புலவரை உன்னை கும்பிட வீட்டில் விட்றேன்னா. டேய், நானே நடக்கிறதுக்கு வந்துக்கிறேன், நான் இப்போ வரல போனிட்டேன் சார். அதே நாள் மத்தியானம் 1 மணிக்கு நல்ல வெயிலில் ட்ரெயினை விட்டு இறங்கி வரேன். அதே ஆள் ஸ்கூட்டரில் போகிறான், என் பக்கத்தில் போகும்போது சொல்லிட்டு போகிறான், நீ கூப்பிட்டா கூட வரமாட்டேன்ட்டு போட்டான் சார். அவன் அப்போ கூப்பிட்ட நேரம் என்ன, இப்போ இருக்கிற நேரம் என்னன்னா, மனிதர்களில் பலவிதங்கள் நடமாடுகிறார்கள். ஆனால் நம்முடைய உண்மைத்தன்மையை உணர்வர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், உணர்ந்திருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் தேடி சென்று வாக்குகள் அளிக்கக்கூடியவர்களை வாக்குச்சாவடிக்கு அழைத்து வந்து அவர்களுக்கு உதவியாக இருந்து வாக்களிப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை நாம் செய்தாலே நிச்சயமான ஒரு வெற்றி இலக்கை அடைய முடியும். என்றால் அதற்கு மட்டும் நாம் சோம்பலாக இருந்துவிடக் கூடாது. காரணம் என்னவென்றால், மீண்டும் இந்த அற்புதமான ஆட்சி மலர வேண்டும், அந்த எதிர்பார்ப்பு எல்லா மக்களிடத்திலும் இருக்கிறது. நான் சமீபத்தில் ஒரு 6 மாத காலத்தில் எல்லா மாவட்டங்களிலும் பட்டிமன்றம் நடத்திக்கிட்டு வர்றதுனால நான் சொல்கிறேன், ஒரே ஒரு சர்வே பண்ண விஷயம் என்னன்னா, எல்லா மக்களும் இதே ஆட்சி மீண்டும் அமர வேண்டும், இதே அமைப்பு தொடர வேண்டும் என்றுதான் மக்கள் பெரும்பாலானவர்கள் விரும்புகிறார்கள். குறிப்பாக தாய்மார்கள் விரும்புகிறார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமானது. காரணம், அவர்கள் பெறுகிற சலுகைகளெல்லாம்
தொடர வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்றால் அந்த தொடர்ச்சி யாரால் அமையும் என்றால் திராவிட மாடல் நாயகன் தளபதி அவர்களால் தான் அமையும் என்றால் அவர்களைத்தான் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100,000 ஆண்டு வாழ்க 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 என்று வாழ்த்துவதற்குத்தான் இந்த வாழ்த்தரங்கம் இல்லையா? வீடு எல்லாம் என்ன சுபிட்சமா இருக்கையா, மகிழ்ச்சியா இருக்கையா, கலகலப்பா இருக்கையா. அன்னைக்கு ஒரு அம்மா வாழை இலையை கழுவி புருஷனை உட்கார வச்சு சாப்பாடு போட்டு குழம்ப ஊத்துது. நம்மால் எப்பயுமே டிவி பார்த்து தான் சாப்பிடுவோம், டிவி பார்த்து தான் சாப்பிடுவோம் இல்லையா? டிவியில் முரட்டுக்கால படம் ஓடுது. நம்மால் அந்த முரட்டுக்கால படத்தை பார்த்துக்கினே ஒரு வாய் அப்படி பிசைஞ்சு வாயில் வச்சான். வச்ச உடனே அவன் சொன்னான், உணர்ச்சி வசப்பட்டு இந்த முரட்டுக்கால படத்தை பாரதி ராஜா இன்னமா டைரக்ட் பண்ணிக்கிறாருன்னா. உடனே கரண்டியோடு உள்ளே போன அந்த அம்மா திரும்பி வந்தது. யோ, தெரிஞ்சா பேசி தெரியலாம் சாப்பிடு. முரட்டுக்கால படத்தை எஸ்பி முத்துராம ஐயா தான் டைரக்ட் பண்ணார். தப்பு தப்பா பேசுகிற செல்லம், இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்கிறேடி, சாம்பாரில் ஏண்டி உப்பு போடணுன்றதை மட்டும் மறந்தேன்னா. அந்த அம்மாவே சிரிச்சிட்டுது. சார், இனிமேல் நாளையிலிருந்து ஒழுங்காக வைக்கிறேன்யா. இப்பெல்லாம் வார்த்தைகளில் கூட வன்முறை இல்லை தமிழ்நாட்டில் என்றால் அந்த வசந்த காலம் இந்த காலம்தான் ஐயா, இந்த காலம்தான். அவருடைய வாசகம் என்ன தெரியுமா ஐயா? நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவருடைய வாசகம் என்ன என்ன? ஒருவரையும் பின்தங்க விடமாட்டேன் இல்லையா? முதல்ல ஆட்சி பொறுப்பேற்ற போது பின்தங்கிய மாவட்டம் என்ற ஒன்றையே நான் எடுத்து விடுவேன், அத்தனை மாவட்டங்களும் முன்னேற்றம் பெற்ற பெருமைக்குரியதாக முயற்சி செய்து செயல்படுவேன் என்றார். அதை செயல்படுத்திட்டார். இப்ப சொல்ற வார்த்தை எவரையும் பின்தங்க விட மாட்டேன். அடுத்த வார்த்தை வெல்வோம் ஒன்றாக என்பதுதான் தமிழனுடைய தாரக மந்திரமாக இன்றைக்கு இருக்க வேண்டும் என்பதை மாண்புமிகு தளபதி அவர்கள் பிரகடனப்படுத்தி இருக்கக்கூடிய அந்த பெருமைக்குரிய வார்த்தைகளை உள்வாங்கிக் கொண்டு ஒவ்வொரு தொண்டனும் செயல்பட வேண்டிய ஒரு உணர்வுபூர்வமான நல்ல நேரம்தான் தேர்தல் நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய காலம். அதனால இன்னைக்கு அம்மா சகோதரி அழகா சொன்னாங்க, கல்வி கூடங்கள்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னாங்க. உண்மைதானே அது? பிள்ளைகள் ஆர்வமா படிக்கிறான் ஐயா. ஒரு சின்ன சர்வே சொல்லட்டுமா உங்களுக்கு? சின்ன விஷயம்தான், அதில் எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குதுன்னு பாருங்க. இப்போ வட மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டில் அவன் இல்லாத மாவட்டமே இல்லை. எல்லா அடிப்படை வேலைகளையும் அவன் தானே செய்யறான், எல்லா அடிப்படை வேலைகளையும் அவன் தானங்க செய்யறான். நினைச்சு பாருங்க, நம்ம ஊர் பிள்ளைகள்லாம் விமானத்துல பறக்கிறான் சார் படிச்சுட்டு. அவன்லாம் வடநாட்டு பிள்ளைகள் இங்க வந்திருக்கான்னா இத்தனை லட்சம் பிள்ளைகளை வடநாட்டில் படிக்க வைக்காமலேயே வைத்திருக்கிற கொடுமையை நாம் கண்ணால பார்க்கிறோம்னா நம்ம ஊர் பிள்ளைகள் படித்து உலகம் முழுவதும் பறந்து கொண்டிருக்கிறான் என்றால் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த அளவுக்கு கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னு பாரதி பாடின வரிக்கு இன்றைய திராவிட மாடல் ஆட்சிதான் உயிர் கொடுத்திருக்கிறது என்றால் கல்வி சிறந்தது. கல்வி வளர்ச்சியில எல்லாவற்றிலும், இன்னும் சொல்ல போனால் அண்டை மாநிலத்தில் கூட தேர்தல் அறிக்கை என்ன சொல்றாங்க தெரியுமா? நாங்களும் காலை உணவு திட்டத்தை செயல்படுத்துவோம் என்றுதான் மற்ற மாநிலங்களும் உரைத்து தேர்தல் அறிக்கையிலே கொண்டு வருவதற்குரிய பாதையை போட்டு கொடுத்தவரே நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள்தான் என்பதை உலகறிந்த செய்தியில் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு எத்தனை போராட்டங்கள், ஆட்சி பொறுப்பேற்கிற போதே கொரோனாவின் கொடும் தாண்டவம், அதை சமாளித்து தலைநிமிருகிற நேரத்தில் வெள்ளத்தினுடைய சீற்றம், அதையும் தாண்டி எந்த உதவியும் மேலிடத்திலிருந்து வராத போதும் தன்னம்பிக்கையோடு தன் காலில் நின்று இந்த தமிழ்நாட்டை சிகரமாக உயர்த்தி இருக்கக்கூடிய பெருமை மாண்புமிகு தளபதி அவர்களுக்கு வாய்த்திருக்கிற பெருமிதத்தை தான் இன்றைக்கு உலகம் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் அருமை நண்பர்களே, பிரிட்டனிலே சென்ற ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் கூட தொழிற்கட்சியை சார்ந்தவ அமைப்பாளர்கள் என்ன அறிக்கை, தேர்தல் அறிக்கை கொடுத்தார்கள் தெரியுமா? கலைஞரின் வீடு கட்டு திட்டத்தை செயல்படுத்துவோம் பிரிட்டனில் என்று தேர்தல் அறிக்கை சொன்னார்கள். அது மட்டுமல்ல, காலை உணவு திட்டத்தையும் செயல்படுத்துவோம் என்று பிரிட்டனிலே நடந்த தேர்தலிலே தொழிற்கட்சி பிரகடனப்படுத்தி வெற்றி பெற்ற வரலாறு உலக வரலாறு என்றால்
தமிழகம் இந்தியாவுக்கு மட்டும் முன்னோடி அல்ல, உலக நாடுகளுக்கே முன்னோடியாக திகழ்கிறது என்றால் தமிழகத்தான் முதல் மாநிலம். தமிழகம் முதல்வர்தான் முதல்வர்களின் முதல்வர் என்ற பெருமிதத்தை பெற்றிருக்கிறார் என்றால் அப்படிப்பட்ட சிறப்பு நமக்கெல்லாம் வாய்த்திருக்கக்கூடிய ஒரு அற்புதம். அதனால இந்த மகிழ்ச்சியான பயணம், நம்பிக்கையோடு செயல்படுவான். நம்பிக்கை உடையவன் ஒருபோதும் தோற்ற வரலாறு கிடையாது. நான் ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? கற்பனை தான், கற்பனையாக இருந்தாலும் அதில் இருக்கிற கருத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு அம்மா கொசு கிட்ட போய் சின்ன குட்டி கொசு கேட்டுதான், மகள் கொசு, அம்மா அம்மா உன்ன மாதிரி நானும் பறக்கணும்னு ஆசைப்படுறேன், பறக்கட்டுமா? போய் பறந்து வா. அப்படி போய் ஒரு வேகமா போய் பறந்து 10 நிமிஷத்துல அப்படி கிட்ட வருது. அம்மா கொசு கேட்டது, பறக்கிற அனுபவம் எப்படி இருந்ததுன்னு கேட்டது. அப்ப அந்த குட்டி கொசு சொல்லிச்சு, அது ஏம்மா கேட்கிற, நான் பறந்து போகும்போது அங்க ஒரு 4 மனிதர்கள் இருந்தாங்க. அந்த மனிதர்களுக்கு உள்ள பூந்து வெளியில வந்தேன். அவனும் கை தட்டினாம்மா. கை தட்டினா அவன் கை தட்ட நான் பறக்கிறத பார்த்து தான் பாராட்டுறான்னு உற்சாகம் அடைந்து வேகமா உங்ககிட்ட வந்தேன்னு சொல்லிச்சுன்னா அவன் எதுக்கு கை தட்டனா? அதை வீழ்த்துவதற்கு, அதை சாகடிக்கிறதுக்கு கை தட்டனா அந்த கையில சிக்குமான்னு அதை பாராட்டாக எடுத்துக்கொண்டு தன் பயணத்தில் வெற்றி அடைந்தது என்றால் அந்த ஒரு முயற்சியும் அந்த ஒரு தன்னம்பிக்கையும் அந்த ஒரு பெருமிதையும் தாக்குதலை கூட தாங்குதலாக எடுத்துக்கொள்ளுகிற பக்குவம் வந்து விட்டால் யார் தாங்குகிறானோ அவன்தான் வெற்றியாளனாக வருவான் என்பதற்கு உதாரணமாக அதை நாம் எடுத்துக்கொண்டால் எந்த விதமான ஒரு மனக்காயத்துக்கும் ஆளாகாமல் நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கு எதுவோ அந்த இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு பெருமிதம் நமக்கெல்லாம் வரும். சில நேரங்களில் நாங்கெல்லாம் ஆசிரியராக இருந்தவங்க, எங்களுக்கே சில தாக்குதெல்லாம் வரும். நான் அப்படியே ரசிச்சுட்டு போவேன். கும்பகோணத்தில் சில 2-3 வருஷத்துக்கு நான் ஒரு 5 வருஷம் இருக்கும், 5 வருஷத்துக்கு முந்தி கும்பகோணத்தில் நம்முடைய நாகராஜா கூட நம்ம லைன்ஸ் கிளப்பில் இருக்கார். ஒரு அரிமா சங்கத்தினுடைய மாநாட்டுக்கு நான் போயிருந்தேன், லைன்ஸ் கிளப் மாநாட்டு. அப்போ போகும்போது எங்கள் வீட்டம்மா சொல்லிச்சு, உன் நட்சத்திரத்துக்கு கும்பராசிக்கு கும்பேஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு வான்னு. சரி தரிசனம் பண்ணலான்னு போய் ஒரு கடையில் போயிட்டு வெத்தலைப்பாக்கு தட்டு கொடுப்பா தம்பின்னு. அவன் ஒரு 100 ரூபா கொடுத்ததும் தட்டை கொடுத்தான். அதில் தேங்காய் இருக்குது, பழம் இருக்குது, பூ இருக்குது, முக்கியமானது வெத்தலைப்பாக்கு இல்லை. ஏண்டா தம்பி வெத்தலைப்பாக்கு முக்கியமானதாச்சே இல்லையேன்னு. அப்படின்னா சார் முக்கியம்னா கேட்டதுனால நம்ம பதில் சொல்லணும் இல்லையா? சிலதெல்லாம் செடியில் வளரும்டா, சிலதெல்லாம் மரத்தில் கிடைக்கும், சிலது மட்டும்தான் கொடியில் கிடைக்கும். ஏன் தெரியுமா? செடி ஓரளவுக்கு வளர்ந்து நின்றுடும், மரம் ஓரளவுக்கு வளர்ந்து நின்றுடும். இந்த கொடிக்கு வளர்ச்சி போயிட்டே இருக்கும்டா, அதுக்கு எல்லையே கிடையாது. அதனால்தான் கொடியில் கிடைக்கிற வெத்தலையை கடவுளுக்கு வச்சு படைச்சோம்னா உன் உறவும் என் உறவும் கொடி போல் படணுன்றதுக்கு தாண்டா வைக்கிறோம். அதனால்தான் நிச்சயதார்த்தத்தில் கூட 2 சம்பந்தியும் 2 உறவும் கொடி போல் படணும் தாண்டா வெத்தலைப்பாக்கு தட்டை மட்டும்தாண்டா மாற்றிக்கிறான்னு. அம்மா விஷயம் இருக்குதா சார்? இது தெரிஞ்சிருந்தா நானே வாங்கி வச்சிருப்பேன். அடுத்த தடவை நான் வாங்கி வைக்கிறேன். 3வது கடையில் பெட்டி கடையில் இருக்குது வெத்தலை, அங்கே வாங்கி போடணும். அங்கே போய் 5 ரூபா நோட்டை கொடுத்து வெத்தலைப்பாக்கு கொடுப்பான்னு அவன் கொடுத்த வெத்தலையை எண்ணி பார்த்தேன் சார். 2 வெத்தலை 2 பாக்கு வச்சுக்கிறான். ஏண்டா தம்பி கூட 2 வெத்தலை வைக்கக்கூடாதான்னு அவன் என்னை நிமிந்து பார்த்துட்டு சொன்னான், சார் அன்னைக்கு நான் படிக்கிற காலத்தில் நீ கூட 2 மார்க் போட்டிருந்தீனா நான் ஏன் இந்த கடை வைக்கிறேன் அப்படின்னு நான் பாரு. எனக்கு பகீர்னு ஆகி போச்சு. அப்படின்னா நீ யாரான்னு கேட்டேன். புறம்பேட்டையில் உங்கள்கிட்ட தான் படித்தேன்னா. புறம்பேட்டில் படிச்சுட்டு என்ன கும்பகோணத்தில் கடை வைக்கிறேன்னு, அது எங்கள் சித்தப்பா புண்ணியத்தில் வச்சுங்கிறேன்னா. அதனால் எதுக்காக சொல்கிறேன்னா அவன் தாக்கிட்டானே நான் நினைக்கக்கூடாது. அதை கூட நான் ரசித்து தாங்கி அவனுக்கும் ஒரு விளக்கம் சொல்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா உணர்ச்சி வசப்படாதீங்க, கோபப்படாதீங்க. ஏன் எதற்குன்னு கேட்குறவனுக்கு கூட ஒரு விளக்கத்தை கொடுத்து அவனுடைய ஓட்டை கூட நம்மால் வாக்கால் வாங்க முடியும், அவனுடைய வாக்கை நம் வாக்கால் வாங்க முடியும் என்பதைத்தான் நான் உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன். நம்முடைய நோக்கமே வெற்றி இலக்கு தான், வெற்றி இலக்கு தான். அந்த வெற்றிக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது சார். பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை, நம்பிக்கை. நாம் எந்த இடத்துல போனாலும் வெற்றி பெறுவோன்ற நம்பிக்கை இருக்கணும். நிறைய பேர் இப்போ குழப்பத்தில் இருக்கிறான் சார். ஏங்க எந்த களத்தில் இறங்கணும்னு சில பேர் நினைக்கிறான்.
எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சார். தனித்து நின்று ஆட்சி அமைக்கிற ஒரே திராணி திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எவருக்கும் தமிழ்நாட்டில் இல்லை என்கிற ஒரு நிலை இப்பொழுது உருவாகி இருக்கிறது. இந்த மேடையை பாருங்க, எவ்வளவு பெரிய நாகரிகம் இருக்குது. இது பார்த்தீங்களா? வேற எங்கேயாவது நீங்க பார்க்க முடியுமா சார்? ஒரு நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு ஒரு தலைவருடைய பெயரை அறிவிக்கிறார் ஒருவர், முன்மொழிகிறார் ஒருவர், இன்னொருவர் வழிமொழிகிறார். இந்த மாதிரி ஒரு தமிழ் பண்பாட்டு அமைப்பு எந்த மேடையிலும் இல்லாத ஒன்று என்றால் தமிழர்களுக்கு மட்டுமே உடைய மேடை என்றால் மேடையிலே களம் கண்ட பெருமை. இன்னும் ஒரு சிறப்பு என்ன உண்டு தெரியுமா உங்களுக்கு? நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வளர்ந்த பாசறை எப்படிப்பட்டது என்று உங்களுக்கு தெரியும். அதாவது சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று சிந்தித்து செயல்பட்ட தந்தை பெரியாரை கண்டவர் இல்லையா? முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய அரசியல் களத்திலே பயிற்சி பெற்றவர். பேராசிரியர் பெருந்தகையிடத்திலே பொறுமை, நிதானம், கடமை உணர்வுகளை கண்டுபிடித்தவர். அப்படிப்பட்ட பெருமைக்குரியவர் தான் இன்றைக்கு அத்தனை கலவையும் ஒன்றாக அமைந்து அவர்கள் விட்டு சென்ற பணிகளை மட்டுமல்ல, பல துறைகளில் பல சிறப்புகளை தொட்டு சென்று செயல்படுத்துகிற மிகப்பெரிய சிறப்புக்கு இன்றைக்கு அவர்கள் இந்திய திருநாட்டுக்கே ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறார் என்றால், அன்பானவர்களே, இன்றைய தலைமுறையை நாளைய வருங்கால தலைமுறையாக உயர்வதற்கு எந்தெந்த வளங்களை எல்லாம் செயல்படுத்த வேண்டுமோ அத்தனையும் செயல்படுத்துகிற அப்படிப்பட்ட நம்முடைய தளபதி அவர்களுக்கு ஒரே ஒரு நன்றியை நம்முடைய மகளிர், ஆடவர் அனைவரும் செயல்படுத்த வேண்டும் என்றால், நமக்கெல்லாம் நிறைய உதவிகளை செய்திருக்கிறார். நான் முதல்வன் திட்டம் போல உந்த இளைஞர்களை மையப்படுத்தித்தான் ஏராளமான திட்டங்கள், அத்தனை திட்டங்களும் நம்முடைய வருங்கால தலைமுறைக்கு வித்திட்ட திட்டங்கள் என்றால், இல்லத்தரசிக்கு உரிமை தொகை, விடியல் பயணம், எவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது. அத்தனையும் செயல்படுத்திக் கொண்டிருக்கிற நம்முடைய மாண்புமிகு தளபதி அவர்களுக்கு மீண்டும் நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்றால், வருகிற தேர்தலில் அவர்கள் குறிப்பிட்ட 200ஐயும் தாண்டி, நல்லாவே கேட்டலாம், 200ஐயும் தாண்டி தொகுதிகளை பலவற்றை சேர்த்து மீண்டும் இதே அமைப்போடு இதே ஆட்சி மலர்வதற்கு தமிழர்கள் நன்றி செலுத்த வேண்டும். அந்த நன்றியே மாண்புமிகு முதல்வர் அவருடைய வாழ்த்தில் முதலிடத்தை பெறும் என்று சொல்லி, அந்த நன்றிதான் தமிழனுடைய தலையாய உணர்வு என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.